Hello everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா the top 60 golden 2 marks ஓட continuation தான். So guys, are you ready for part 6? So part 5 வரைக்கும் பார்க்காதவங்க தயவு செஞ்சு part 5 வரைக்கும் பார்த்துட்டு வாங்கடாமா. So அதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு continuity புரியும், சரியா? So part 6ல எந்தெல்லாம் அத்தியாயம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். part 6 தான் last part இல்லையா? So top 60 golden 2 marksல last part இந்த part 6 தான், சரிங்களா? So அதனால என் கூடயே பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ பார்ட் 6 லாஸ்ட் பார்ட். சோ இதோட கோல்டன் 2 மார்க்ஸ் முடிய போகுது. சோ முடிச்ச பிறகு கோல்டன் 2 மார்க்ஸ் செக்ஷன் எப்படி இருந்துச்சு நீங்க கமெண்ட் பண்ணணும், சரியா? சோ அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும், சரியாடாமா? ஓகே, சோ உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும் கண்டிப்பா நீங்க கேட்கலாம். சோ பயம் இல்லாம நீங்க கேட்கலாம். சோ நம்ம பார்ட் 6 குள்ள போலாமா? சரி வாங்க. சோ பார்ட் 6ல 41st क्वेश्चन தான் பார்க்க போறோம். சோ 41st क्वेश्चन என்ன क्वेश्चन? என்ன அத்தியாயம் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தியாயம் 9. அவ்வளவுதான். சோ அத்தியாயம் 9ல 41st क्वेश्चन. சோ அத்தியாயம் 9, அதாவது அத்தியாயம் 8 பார்ட் 5 ஓட முடிஞ்சது. இப்ப பார்ட் 6ல அத்தியாயம் 9 வந்திருக்கு, சரிங்களா? சோ அத்தியாயம் 9க்குள்ள போகும்போது முதல் கேள்வி டாப் 60ல பாக்கும்போது இது 41st क्वेश्चन, சரிங்களா? ஓகே, சோ 41st क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க? பின்வரும் வரையறுத்த தொகையிடலின் மதிப்பு காண்க. சோ பின்வரும் வரையறுத்த தொகையிடலோட மதிப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? சோ ஓகே, சோ இது எப்படி எழுதிக்கலாம்? சோ ஃபர்ஸ்ட் பாருங்களேன். சோ இது எப்படி எழுதிக்கலாம்னு, இன்டெகிரல் 3 to 4 dx by x square minus 4 ன்னு கொடுத்திருக்காங்களா? சோ இது எப்படி எழுதிக்கலாம்? இந்த 4 2 square ன்னு எழுதிக்கலாமா? ஓகே, சோ அப்ப இன்டெகிரல் 3 to 4 dx by x square minus 2 square. 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 square எழுதிக்கலாம், சரிங்களா? ஓகே, சோ இப்போ உங்களுக்கு ஃபார்முலா ஒண்ணு ஞாபகம் வரணும். நான் இன்டகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே, தொகையிடல் ஆரம்பிக்கும் போதே நான் உங்களுக்கு தனியா சொல்லி கொடுத்துருக்கேன். தனியா சூத்திரத்துக்குனே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? சோ அந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா இந்த क्वेश्चनக்கு இப்ப நீங்க ஆன்சர் ஈஸியா அழகா பண்ணி இருந்திருக்கலாம். சோ இன்டகிரல் இனி ஒரு தடவை சொல்றேன், இன்டகிரல் 1 by x square minus a square dx. இதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்திருந்தேன், ஞாபகப்படுத்தி பாருங்க. அவ்வளவுதான். சோ 1 by 2a log of x minus a divided by x plus a. அவ்வளவுதான். இதுதான் ஃபார்முலா, சரிங்களா? சோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம், சரிங்களா? ஓகே, சோ இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த ஃபார்முலாவை? சோ which implies integral 3 to 4 dx by இருக்கா? சோ இதுக்கு பதிலா எப்படி எழுதிக்கலாம்? இன்டெகிரல் எல்லாம் விட்டுட்டு இதுக்கு டோட்டலா இதுக்கு பை இதை எழுதிக்கலாம் இல்லையா? சோ 1 by 2a. சோ 1 by 2 ஏங்கிறது என்ன? இந்த இடத்துல 2 தான் a இல்லையா? இது a, இது x. சோ ஏங்கிறது என்ன? 2 இல்லையா? சோ 2 into 2 log of x minus ஏங்கிறது என்ன? 2. சோ x minus 2 divided by x plus 2. ஓகேவா? ஓகே, சோ 1 by 4 கவனிங்க. சோ இந்த இடத்துல எல்லைகள் 3 to 4 கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இத ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணி எல்லைகள் போடணும். சோ அப்ப இத ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணி 3 to 4. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ அப்போ கண்டிப்பா மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லையில தான் எழுதணும். தொகையிடல் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். எப்படி எழுதணும்? மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை. சோ 1 by 4 log of மேல் எல்லை போட்டா x-க்கு பதிலா 4 போடணும். அதான் மேல் எல்லை போடுறது. சோ 4 minus 2 divided by x-க்கு பதிலா என்ன போடணும்? 4 போடணும். சோ 4 plus 2 minus கீழ் எல்லை போடணும். கீழ் எல்லை போடும்போது எப்படி போடணும்னா மட்டும் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். 1 by 2 into 2 1 by 4 log of x-க்கு பதிலா கீழ் எல்லை என்ன? 3. சோ 3 போட்டுக்கணும். சோ 3 minus 2 divided by 3 plus 2. புரிஞ்சுதுங்களா? இது சந்தேகம் இருக்கா? ஓகே, சோ which implies 1 by 4 log of 4 minus 2 2 divided by 4 plus 2 6 minus 1 by 4 log of 3 minus 2 1 3 plus 2 5. ஓகேவா? சோ இதுல 1 by 4 காமனா எடுத்துக்கலாம். சோ 1 by 4 காமனா எடுத்துக்கலாம். சோ இதுலயும் 1 by 4 இதுலயும் 1 by 4 இருக்கு. சோ 1 by 4 பொதுவா எடுத்துக்கலாம். இப்ப log-யும் பொதுவா எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு? 2 by 6. இங்க மைனஸ் இருக்கு. சோ மைனஸ்ல இருந்துச்சுன்னா நான் சொல்லிருக்கேன்
லாக் ரெண்டு லாக் மைனஸ்ல இருந்துச்சுன்னா லாக் பொதுவா எடுத்து டிவைட்ல எழுதிக்கணும்னு சொல்லிருக்கேன். பிளஸ்ல இருந்தா பெருக்கல்ல எழுதிக்கலாம், கூட்டல்ல இருந்தா பெருக்கல்ல எழுதிக்கலாம், கழித்தல்ல இருந்தா பகுத்தல்ல எழுதணும் இல்லையா? சோ இங்க கழித்தல் குறியீட்டுல இருக்கு. சோ எப்படி எழுதிக்கலாம்? டிவைட்ல எழுதிக்கலாம், வகுத்தல்ல எழுதிக்கலாம். சோ அப்ப இது எப்படி வரும்? 2/6 divided by 1/5 இல்லீங்களா? ஓகே. சோ பாருங்களேன், கீழ்ப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதி தொகுதிக்கு போயிடும், கீழ்ப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதி தொகுதிக்கு போயிடும். சோ அப்போ 1/4 into log of 2 into 5/6 வந்துருமா? 5 அப்படியே மேல போயிடும் 2 கூட. சோ அப்ப 2 into 5/6 ன்னு வந்துரும். சோ 2 1 time 2 3s are 6 இல்லையா? சோ உங்களுக்கு அப்ப என்ன கிடைக்கும்? 1/4 log of 5/3 வரும். log of 5/3 வரும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஓகே. சோ ஆன்சர் என்ன? 1/4 log of 5/3 இருக்கா? ஏதோ டவுட் இருக்கா இந்த क्वेश्चनல? சோ அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? சோ அவங்க கொடுத்த தொகையிடலோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? சரி வாங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா 42nd क्वेश्चन. டாப் 62 மார்க்ஸ்ல 42nd golden 2 மார்க் என்ன அப்படின்னா மதிப்பீடுகள்னு கொடுத்திருக்காங்க. சோ integral 0 to pi/2. சோ இந்த மாதிரி இருந்தா என்ன சொல்லிருக்கேன்? integral 0 to pi/2 இருந்துச்சுன்னா sin cos ஓட தெளிவா பார்க்கணும்னு சொல்லிருக்கேன் இல்லீங்களா? சோ என்ன கொடுத்திருக்காங்க? sin square x plus cos power 4x into dx கொடுத்திருக்காங்க இல்லீங்களா? ஓகே. சோ sin square x plus cos power 4x into dx கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இத என்ன பண்ணிக்கலாம்? நடுவுல பிளஸ் சிம்பல் தான் இருக்கு. சோ ரெண்டுத்துக்கும் தனித்தனியா உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? சரி வாங்க. சோ இதுக்கும் போகும் இல்லையா? ரெண்டும் செப்பரேட் பண்ணிக்கிறோம் சரியா? ஓகே. சோ இத எப்படி எழுதிக்கலாம்? integral 0 to pi/2 sin square x dx plus integral 0 to pi/2 cos power 4x dx. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்போ இங்க என்ன இருக்கோ சோ ஃபர்ஸ்ட் அத கீழ போட்டுக்கணும். அங்க 2 இருக்கா? சோ அப்போ இங்க என்ன இருக்கோ அத கீழ போட்டுட்டு 1 மைனஸ் பண்ணி எழுதணும் இல்லையா? சோ 2ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 1. 1/2ல முடிஞ்சா pi/2 மல்டிபிள் பண்ணிக்கணும். 3/2ல முடிஞ்சா 1 மல்டிபிள் பண்ணிக்கணும். சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லீங்களா? சோ அத்தியாயம் 9ல இந்த பயிற்சியில வரும்போது நான் சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லீங்களா உங்களுக்கு? ஓகே. சோ அப்போ இங்க என்ன இருக்கோ அத கீழ எழுதிட்டு சோ மேல வந்து அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணி எழுதிட்டு அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணி மேல எழுதிட்டு into 1/2ல முடிஞ்சா pi/2 வரும் இல்லையா? சோ 1/2ல முடிஞ்சா pi/2 பிளஸ் அடுத்தது இங்க இருக்க 4. சோ அத கீழ எழுதிருங்க. சோ 4ல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 3 வரும். சோ 3 மேல போட்டுக்கோங்க. சோ இப்போ 3/4 தான் வந்திருக்கு. சோ 2ல இருந்து 2 மைனஸ் பண்ணி எழுதணும். 3ல 2 போச்சுன்னா 1. அடுத்தது 4ல 2 போச்சுன்னா 2. 1/2ல முடிஞ்சா pi/2 மல்டிபிள் பண்ணிக்கணும். புரிஞ்சுதுங்களா? சோ 1/2ல முடியலனா மேலயும் கீழயும் 2 மைனஸ் பண்ணி எழுதிட்டு போகணும் சரியா? 1/2 3/2 வர வரைக்கும் நம்ம எழுதிட்டு போகணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்போ 1/2 into pi/2 என்ன வரும்? 1/2 into pi/2 1 into pi 2 into 2 4. So pi/4. So which implies pi/4 plus 3 into 1 3 into pi 3 pi. So கீழ 4 2s are 8 8 2s are 16. So பொதுவா கீழ 16 எடுத்துக்கலாம். So 4 4s are 16 கீழயும் மேலயும் 4 ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம் சரியா? ஓகே. சோ இங்க மேல 4 ஆல மல்டிபிள் பண்ணிருக்கோம் 4 pi வந்துரும் இல்லையா? சோ 4 pi plus இங்க 3 pi இருக்கு. சோ 4 pi plus 3 pi 7 pi. So which implies 7 pi by 16. புரிஞ்சுதுங்களா? ஏதா டவுட் இருக்கா? ஓகே. ஏதா டவுட் இருக்கா? ஓகே. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? சரி வாங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா 43rd क्वेश्चन. சோ டாப் 60 golden 2 மார்க்ஸ்ல 43rd 2 மார்க் என்ன அப்படினா மதிப்பீடுகள்னு கொடுத்திருக்காங்க. the same way நம்ம முன்னாடி 2 வச்சு போட்டோம், sin cos வச்சு போட்டோம். இதுல வந்து cosக்கு மட்டும் கேட்டிருக்காங்க சரிங்களா? சோ இதையும் நீங்களே சொல்லலாம்னு நினைக்கிறேன். சோ 0 to pi/2ல தான் இருக்கு, cos 7 இருக்கு. சோ அத எப்படி எழுதிக்கலாம்? இங்க என்ன இருக்கோ அத கீழ எழுதிரணும். 1 மைனஸ் பண்ணி மேல எழுதணும். 1 மட்டும் மைனஸ் பண்ணி மேல எழுதணும். அதுக்கப்புறம் 2லயும் 2 மைனஸ் பண்ணி பெருக்கல்ல எழுதணும் இல்லையா? சோ பெருக்கல்ல இதுல இருந்து 2 மைனஸ் பண்ணோம்னா 6ல 2 போச்சுன்னா 4, 7ல 2 போச்சுன்னா 5 இல்லையா? அடுத்தது மறுபடியும் 4ல 2 போச்சுன்னா 2, 5ல 2 போச்சுன்னா 3. திருப்பியும் 2 மைனஸ் பண்ணும். 2ல 2 போச்சுன்னா 0 ஆயிடும். 0 வரக்கூடாது. அப்ப 2/3ல முடிஞ்சதுன்னா என்ன சொல்லிருக்கேன்?
2/3 ல முடிஞ்சா நான் என்ன சொல்லியிருக்கேன் 1 மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? சோ 1/2 ல முடிஞ்சா 5/2 மல்டிபிள் பண்ணணும். 2/3 ல முடிஞ்சா 1 மல்டிபிள் பண்ணணும். சரியா? சோ 1 மல்டிபிள் பண்ணிக்கலாம். சோ இப்போ நல்லா கவனிங்க. சோ 6 இங்க என்ன இருக்கு 3 இருக்கு. சோ 3 1 டைம் 3 2s are 6. சோ வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. சோ 2 4s are 8 8 2s are 16 16 into 1 16 னா கீழ 7 5s are 35. இப்ப 16/35 புரிஞ்சுதுங்களா? சோ இதோட மதிப்பு என்ன 16/35. புரிஞ்சுதா எப்படி போடணும்னு? அவ்வளவுதான். சோ இந்த மாடல்ல இருந்து ஒரு பயிற்சியே இந்த மாடல்ல क्वेश्चंस இருக்குங்க. சோ அதனால அதுல மாடல் இருக்கக்கூடிய क्वेश्चंस நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாத்துறணும். கம்பல்சரி இந்த டாபிக்ல இருந்து தான் 2 மார்க் 3 மார்க் வரப்போகுது. சோ அதனால இந்த டாபிக்கை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாக்குறதுல தப்பு கிடையாது. சரியாடாமா? சோ அதனால இதுல இருக்கக்கூடிய மாடல் பயிற்சியில இருக்கக்கூடிய கேள்வி எடுத்துக்காட்டு கேள்வி எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க. சோ ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு 2 மார்க் 3 மார்க் நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். சரியா? ஓகே. சோ அடுத்த क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்க மதிப்பீடுகள்னு சொல்லி 0 to infinity x power 5 e power minus 3x dx ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இத பார்த்தோனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? 0 to infinity-ங்கிறது ஏதோ சூத்திரம் படிச்ச மாதிரியே இருக்குமே. சோ 0 to infinity x power 5 e power minus 3x dx இல்லையா? சோ இது பார்க்கிறதுக்கு உங்களுக்கு இந்த சூத்திரம் மாதிரி இல்ல. 0 to infinity x power n e power minus ax dx இந்த சூத்திரம் மாதிரி இல்ல. சோ இந்த சூத்திரத்துக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலாக்கான ஆன்சர் என்ன? இந்த சூத்திரத்துக்கான ஆன்சர் என்ன? பதில் என்ன? n factorial divided by a power n plus 1 இல்லையா? n factorial divided by a power n plus 1. இங்க n க்கு பதிலா என்ன இருக்கு? 5 இருக்கு. a க்கு பதிலா என்ன இருக்கு? 3 இருக்கு இல்லையா? ஓகே. சோ அப்ப இத எப்படி எழுதிக்கலாம்? சோ which implies n factorial னா என்ன? 5 factorial divided by a power a-ங்கிறது என்ன 3. so 3 power n plus 1 n plus 1 அப்படிங்கிறது n-ங்கிறது என்ன 5. so 5 plus 1 புரிஞ்சுதுங்களா? so 5 plus 1 so 5 factorial divided by 3 power 6 புரிஞ்சுதுங்களா? ஓகே. so இதுதான் வந்து இதோட மதிப்பு. ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா இதுல? ஓகே. சோ அடுத்தது போலாமா? சரி வாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 45th question என்ன சொல்லிருக்காங்க? 6x plus 5y equal to 30 ன்னு சொல்லிட்டாங்க. x அச்சுன்னு சொல்லிட்டாங்க. x equal to -1 மற்றும் x equal to 3 ன்னு சொல்லிருக்காங்க. ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தோட பரப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. சோ இப்போ நம்ம ஒரு வரைபடம் போட்டுக்கலாம். இந்த வரைபடம் போடும்போது ஏன் வரைபடம் போடுறோம் அப்படிங்கிற சந்தேகம் வரும் உங்களுக்கு. இந்த வரைபடம் போடும்போது நமக்கு இன்னும் தெளிவா கிடைக்கும். என்ன அப்படின்னா சோ இந்த மாதிரி ஒரு அச்சு வரைஞ்சுக்கோங்க. x அச்சு y அச்சு வரைஞ்சாச்சு. இப்போ x அச்சுல தான் புள்ளி இருக்கு. x equal to -1 x equal to 3 x equal to -1 னா இங்க இருக்கும் இங்க இருக்கும். x equal to 3 னா இங்க இருக்கும் இல்லையா? ஓகே. சோ எப்படி போகுதுன்னா கோடு இந்த கோடு வந்து போகுது. சோ இந்த கோடு எப்படி போகுதுன்னா இப்படி போகுது. இந்த 6x plus 5y equal to 30ங்கிற கோடு. சரிங்களா? ஓகே. சோ இது அடைபடும் அந்த அரங்கத்தோட பரப்பு. அப்ப எதெல்லாம் அடைபடும்? இது ஃபுல்லா அடைபடும் இல்லையா? சோ இந்த பரப்பு ஃபுல்லாவே அடைபட போகுது. இந்த பரப்பு ஃபுல்லா கேட்டிருக்காங்க. கரெக்டா? சோ இந்த பரப்பு தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த பரப்பு அதாவது அதுக்குள்ள அடைபடும். அந்த -1க்கும் 3க்கும் x அச்சுல அடைபடும் பரப்பு இல்லையா? சோ அந்த பரப்போட என்ன கேட்டிருக்காங்க? அந்த பரப்பை தான் கேட்டிருக்காங்க இல்லையா? அதோட ஏரியா கேட்டிருக்காங்க. சோ இதுல ஒரு க்ளூ இருக்கு. x அச்சுன்னு சொல்லிட்டாங்க. x அச்சுனா நான் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன் அத்தியாயம் 9ல? x அச்சு அப்படின்னு வந்துட்டாவே பரப்புனா a. கவனிங்க, பரப்புனா a, அரங்கத்தோட பரப்பு a. x அச்சு அப்ப இன்டெகிரல் y dx. x அச்சுங்கறங்காட்டி x அச்சார்னா அதுக்கு ஆப்போசிட் எடுத்துக்கோங்க. x அச்சுனா y dx, இன்டெகிரல் y dx. சோ இன்டெகிரல்ல லிமிட் எப்படி போடுறது? எல்லைகள் எப்படி மேம் போடுறது அப்படின்னா -1ல இருந்து 3 தான் எல்லைகள். சோ -1ல இருந்து 3 வரைக்கும், இதுல இருந்து இது வரைக்கும் எல்லை. புரிஞ்சுதுங்களா? சோ x அச்சுனா அதுக்கு ஆப்போசிட்ல தான் எடுக்கணும்.
பரப்புங்கிறது a, அரங்கத்தோட பரப்புங்கிறது a ஈக்குவல் டு இன்டகிரல் அச்சு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, x அச்சு கொடுத்திருக்காங்க, அப்போ y dx. சரியா? ஆப்போசிட் xனா y dx. ஓகேவா? ஆப்போசிட். சோ எதுல இருந்து இது வரைக்கும் -1ல இருந்து 3 வரைக்கும். சோ -1ல இருந்து 3 வரைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்போ அவங்க ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த சமன்பாடு எடுத்துக்கோங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 6x plus 5y equal to 30. இப்ப நமக்கு என்ன வேணும்? y தான் வேணும் இல்லையா? சோ அப்போ y மட்டும் வச்சுட்டு மீதி அந்த சைடு கொண்டு போறோம். சோ அப்போ 5y மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். சோ 30 plus 6x அந்த பக்கம் போனா -6x. சோ அடுத்தது y equal to பெருக்கல்ல இருக்க 5 அந்த சைடு போனா வகுத்தல்ல போயிடும் இல்லையா? சோ 30 by 6 -6x by 5. அதாவது பெருக்கல்ல இருக்க 5 அந்த சைடு போனா வகுத்தல்ல போயிடும். சோ 30 -6x by 5. ஓகேவா? சோ அப்ப y க்கு மதிப்பு கிடைச்சிருச்சா? இந்த y யோட மதிப்பை கொண்டு போய் இங்க போட போறோம். சோ a equal to integral -1 to 3 30 minus 6x by 5 into dx. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இத நம்ம வந்துட்டு தொகையிடலாம். ஓகேவா? சோ தொகையிட்டோம்னா என்ன கிடைக்கும்? 30 கூட இது கூட ஒன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 5 வந்து இதுக்கும் போகும் இதுக்கும் போகும் இல்லையா? சோ இந்த 5 ரெண்டுக்குமே போகும். சோ அந்த 5 ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் தனித்தனியா பிரிச்சுக்கலாமா? சோ பிரிச்சோம்னா என்ன இருக்கும்? இன்டெகிரலையும் சேர்த்து தான் பிரிக்கணும். சோ 5 தனித்தனியா ரெண்டுக்கும் பிரிக்கும்போது இன்டெகிரலையும் சேர்த்தே பிரிச்சுக்கலாம். சோ -1 to 3 30 by 5 into dx minus integral -1 to 3 6x by 5 into dx. பிரிச்சாச்சுங்களா? சோ தனித்தனியா பிரிச்சாச்சு. சோ இப்போ எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் x உள்ள தொகையிட்டோம்னா என்ன வரும்? x பொறுத்து தொகையிட்டோம்னா என்ன வரும்? 30x by 5 வந்துரும். 30x by 5 வந்துரும் இல்லையா? ஓகே. சோ 30x by 5 வந்துரும். இங்க எல்லைகள் வந்து -1 to 3 இல்லையா? சோ -1 to 3. அடுத்தது மைனஸ், அதே மாதிரி இங்க x பொறுத்து பண்ணோம்னா 6x ஸ்கொயர்னு வந்துரும் இல்லையா? சோ 6x ஸ்கொயர் by 2 6x ஸ்கொயர் by 2 னு வரும் இல்லையா? சோ தொகையிட்டோம்னா 6x x பொறுத்து தொகையிட்டோம்னா 6x ஸ்கொயர் by 2. 5 கீழ இருக்கு, அது அப்படியே கீழே போட்டுக்கலாம் பெருக்கல்ல. சரியா? எல்லைகள் என்ன? எல்லைகள் பாத்தீங்கன்னா -1 to 3. எல்லைகள் வந்து -1 to 3. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்ப மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை போட்டுலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா போடணும். இதுக்கு மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை போட்டோம்னா 30 into 3 by 5. மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை போட்டோம்னா x க்கு பதிலா -1. சோ 30 into -1 by 5. சோ மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை போட்டாச்சு. மைனஸ் இதுலயும் அதே மாதிரி மேல் எல்லை போடுங்க. சோ மேல் எல்லை போட்டீங்கன்னா 6 into 3 ஸ்கொயர். x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், வேற எதுவும் இல்ல. சரியா? x க்கு பதிலா இந்த மதிப்பை பிரதியிட போறோம், அவ்வளவுதான். சோ இங்க x க்கு பதிலா மேல் எல்லையை மதிப்பு பிரதியிட போறோம். சோ மேல் எல்லையை பிரதியிட்டோம்னா 3 ஸ்கொயர்னு வந்துரும் by 2 into 5 10 ன்னு வந்துரும் இல்லையா? சோ மேல் எல்லை போட்டாச்சு. மைனஸ் கீழ் எல்லை போடணும். சோ இந்த -1 உள்ள போடணும். இப்ப 6 into -1 the whole square by 2 5s are 10. புரிஞ்சுதா? ஓகே. சோ இப்போ எப்படி வரும்? 30 into 3 90 இல்லையா? சோ 90 by 5 minus 30 into -1 -30. சோ இங்க ஒரு மைனஸ் இருக்கு. சோ plus 30 by 5 minus 6 into 3 square என்ன? 9. சோ 6 into 9 by 10 minus -1 ஸ்கொயர் பண்ணா +1. சோ 6 into 1 6 by 10. இப்போ கீழ இருக்கிறதுக்கு பொதுவா 5 எடுத்துக்கலாமா? ஓகே. சோ கீழ இருக்கிறதுக்கு பொதுவா ஒரு 5 எடுத்துக்கலாம், which implies கீழ பொதுவா ஒரு 5 எடுத்தாச்சு. இதுல 90 plus 13 வந்துரும் இல்லையா? சோ 90 plus 30. அடுத்தது மைனஸ் கீழ பொதுவா 10 எடுத்துக்கலாம். 6 9s are 54 minus 6 இல்லையா? சோ 90 plus 30 120 இல்லையா? by 5 minus 54 ல 6 போச்சுனா 54 ல 6 போச்சுனா 48 இல்லையா? 48 by 10. புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ இப்போ பொதுவா 10 எடுத்துக்கலாம். சோ அப்போ 5 2s are 10, வேல்யூ 2 ஆல பெருக்கணும். சோ 2 ஆல பெருக்கினா 2 into 0 0, 2 2s are 4, 2 1s are 2 minus 48. 240 ல 48 போச்சுனா 240 ல 48 போச்சுனா இது 10 ஆயிடும், 3 ஆயிடும்.
3 திருப்பி 13 ஆகும் 1 ஆயிடும் 1 13ல 4 போச்சுனா 9 2 192 இல்லையா சோ 192 by 10 இதுதான் பதில் புரிஞ்சுதுங்களா சோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க பரப்பு சோ பரப்பு என்ன கிடைச்சிருக்குங்க 192 by 10 வேணா நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம் சோ 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 5s are 10 2 9s are 18 பேலன்ஸ் 1 2 6 are 12 சோ 96 by 5 புரிஞ்சுதுங்களா சோ இப்படி எழுதிக்கலாம் 192 by 10 லயும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது சரியா சோ பரப்பு என்ன கிடைச்சிருக்கு நமக்கு பரப்பு ஏன்னு சொல்லக்கூடியது 96 by 5 ன்னு கிடைச்சிருக்கு புரிஞ்சுதுங்களா சந்தேகம் இருக்கா இதுல ஏதாவது சோ ரொம்ப எளிமையான கேள்வி சோ இத கஷ்டம்னு நினைச்சு நம்ம விட்டுற கூடாது சரிங்களா ஓகே சோ இதே மாதிரி மாடல் क्वेश्चंस இருக்கு சோ அதையும் வொர்க் அவுட் பண்ணி பாருங்க சரியா ஓகே சோ அடுத்து போலாமா சோ அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா 46வது கேள்வி சோ 46வது கேள்வி என்ன சொல்லிருக்காங்க xy equal to a e power x b e power minus x plus x square எனும் சமன்பாட்டால் குறிப்பிடப்படும் வளைவரையின் வகைக்கெழு சமன்பாட்டை காண்க சோ இந்த क्वेश्चனை பார்த்தோனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும் இது எந்த அத்தியாயத்துல இருந்து வந்திருக்கு அத்தியாயம் 10 இல்லையா சோ அத்தியாயம் 10ல இது ரொம்ப 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 முக்கியமான கேள்வி சரிங்களா சோ என்ன கொடுத்திருக்காங்க xy equal to a e power x plus b e power minus x plus x square அப்படிங்கிற சமன்பாட்டால குறிப்பிடப்படும் வளைவரையோட வகைக்கெழு சமன்பாடு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க சோ இப்ப என்ன பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சமன்பாட்டை எழுதிட்டு சோ அதை என்ன பண்ண போறோம் வகையிட போறோம் x பொறுத்து வகையிடணும் சோ x பொறுத்து வகையிட்டுட்டு அதுல கிடைக்கக்கூடிய பதில திருப்பி x பொறுத்து வகையிடணும் ஏன்னா வளைவரையோட சமன்பாடு வர வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சோ ஃபர்ஸ்ட் 2 தடவை பொறுத்து வகையிடுவோம் இல்லையா சோ வாங்க சோ ஃபர்ஸ்ட் தடவை வகையிட்டு பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற சமன்பாடு என்ன xy equal to a e power x plus b e power minus x plus x square இல்லையா ஓகே சோ இத ஃபர்ஸ்ட் x பொறுத்து வகையிட போறோம் சரிங்களா சோ x ஐ பொறுத்து வகையிட கிடைப்பது சோ x பொறுத்து வகையிட்டோம்னா எப்படி இருக்கும் சோ இத x பொறுத்து வகையிடுறோம் x பொறுத்து வகையிட்டோம்னா எப்படி இருக்குங்க uv மெத்தடா சோ uv மெத்தட் ஃபார்முலா என்ன uv dash plus v u dash சோ uv மெத்தட் ஃபார்முலா என்ன uv dash plus v u dash இல்லீங்களா சரி சோ அப்போ x into y பண்ணா y dash plus y அப்படியே வச்சுக்கணும் x பொறுத்து பண்ணா 1 ஆயிடும் இல்லீங்களா சோ புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட் uங்கிறது x அப்படியே எழுதிக்க போறோம் v dash சோ v ஒரு தடவை வகையிடணும் vங்கிறது இந்த இடத்துல y ஒரு தடவை வகையிட்டோம்னா y dash plus v அப்படியே எழுதிக்கணும் y அப்படியே எழுதிக்கணும் அடுத்து u dash x uங்கிறது x சோ x பொறுத்து பண்ணா 1 வரும் இல்லையா சோ which is equal to a e power x சோ a e power x வகையிட்டோம்னா e power x தான் அடுத்து plus b e power minus x வகையிட்டோம்னா minus e power minus x இல்லையா சோ minus e power minus x plus x square வகையிட்டோம்னா 2x இல்லீங்களா ஓகே சோ x y dash plus y equal to a e power x so plus into minus minus b e power minus x plus 2x இல்லீங்களா சோ எழுதியாச்சு ஓகேவா ஓகே சோ இத திருப்பி வகையிட போறோம் x பொறுத்து திருப்பி வகையிட போறோம் சோ x பொறுத்து திருப்பி வகையிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் சோ x ஐ பொறுத்து வகையிட கிடைப்பது x பொறுத்து திருப்பி வகையிட்டோம்னா சோ இங்க பார்க்கணும் இது திருப்பி uv இது திருப்பி uv சோ அப்ப u v dash சோ u அப்படியே எழுதிக்கலாம் v dash v வந்து y dash அப்ப v dash னா y double dash இல்லையா சோ u v dash plus v u dash vங்கிறது என்ன y dash v u dash இப்ப uங்கிறது x பொறுத்து பண்ணா 1 இல்லையா சோ into 1 புரிஞ்சுதுங்களா சரி அடுத்து இந்த plus y இருக்கு சோ இத x பொறுத்து பண்ணா y dash சோ y dash equal to e power x பண்ணா e power x தான் சோ a e power x e power minus x பண்ணா minus e power minus x so minus b into minus e power minus x plus 2x x பொறுத்து பண்ணா
2 மட்டும் வரும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்போ x y double dash plus y dash into 1 y dash plus y dash equal to a e power x minus into minus plus b e power minus x plus 2 இல்லைங்க? ஓகே. சோ y dash plus y dash என்ன? 2y dash இல்லையா? சோ x y double dash y dash plus y dash 2y dash equal to a e power x plus b e power minus x plus 2 இல்லீங்களா? so plus 2 இந்த பக்கம் வந்தா minus 2 இல்லையா? so plus 2 இந்த பக்கம் வந்துட்டோம்னா minus 2. so அப்ப x y double dash plus 2y dash minus 2 equal to a e power x plus b e power minus x. புரிஞ்சுதுங்களா? ஓகே. so இப்போ பாருங்களேன், இந்த சமன்பாடு ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கொடுத்திருக்காங்கல்ல, இத எடுத்துக்கோங்களேன். xy equal to a e power x plus b e power minus x plus x square னு கொடுத்திருக்காங்களா இல்லையா? சோ இதுதான் क्वेश्चनல கொடுத்த சமன்பாடு இல்லீங்களா? சோ இதுல plus x square அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா minus x square ஆயிடும் இல்லையா? சோ xy minus x square equal to a e power x plus b e power minus x இல்லையா? சோ plus x square அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா minus x square ஆயிடும். So xy minus x square equal to a e power x plus b e power minus x. So அப்ப இதுல இருந்து என்ன சொல்லிக்கலாம்? a e power x plus b e power minus x பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம்? xy minus x square போட்டுக்கலாம் இல்லீங்களா? So இதுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? xy minus x square. So அப்ப xy double dash plus 2y dash minus 2 equal to xy minus x square இல்லையா? so xy minus x square. புரிஞ்சுதுங்களா? சோ இப்போ இது எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு வந்துடலாமா? சரி வாங்க. சோ xy double dash plus 2y dash plus xy உள்ள வந்தா minus xy minus x square உள்ள வந்தா plus x square minus 2 equal to 0. இதுதான் வந்து அவங்க கேட்ட சமன்பாடு. புரிஞ்சுதுங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சோ அவங்க கேட்ட வளைவரையோட சமன்பாடு இதுதான். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அடுத்தது போலாமா? சரி வாங்க. So next பாத்தீங்க அப்படின்னா 47th question. So y equal to a cos x plus b sin x எனும் சமன்பாட்டிலிருந்து ab எனும் மாறிலிகளை நீக்கி வகைக்கெழு சமன்பாட்டை உருவாக்குக. என்ன கொடுத்திருக்காங்க? 47வது கேள்வி. y வந்து a cos x plus b sin x ன்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு இந்த சமன்பாட்டில இருந்து ab மாறிலிகளை எல்லாம் நீக்கிட்டு வகைக்கெழு சமன்பாட்டை உருவாக்க சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய சமன்பாட்டுல ab இருக்க கூடாது இல்லையா? சோ அப்ப நம்ம எவ்வளவு தூரம் வகையிடுமோ வகையிட்டுக்கலாம், ab வராத அளவுக்கு வகையிட்டா போதும் இல்லையா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற சமன்பாட்டை எழுதிக்கலாம். சோ என்ன கொடுத்திருக்காங்க? y equal to a cos x plus b sin x இல்லையா? சோ இது கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இது கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? மாறிலிகளை நீக்கி வகைக்கெழு சமன்பாட்டை உருவாக்கணும். சோ இங்க y இருக்கு, y x பொறுத்து வகையிட போறோம் இல்லையா? சோ y x பொறுத்து வகையிட போறோம். சோ அப்ப dy by dx, y x பொறுத்து வகையிட போறோம். y x பொறுத்து வகையிட்டோம்னா என்ன கிடைக்கும்? cos x வகையிட்டோம்னா minus sin x இல்லையா? சோ அப்போ a into minus sin x, ab வந்து மாறி, சோ அது அப்படியே தான் இருக்கும். plus b sin x வகையிட்டோம்னா cos x. சோ அப்ப dy by dx உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதாவது y dash ன்னு சொல்லக்கூடியது இல்லையா? dy by dx நாலும் y dash நாலும் ஒண்ணுதான் சரிங்களா? சோ y dash ன்னு சொல்லக்கூடியது. இப்போ y dash equal to minus a sin x plus b cos x ன்னு இருக்குமா? ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே. இப்ப திருப்பியும் இத x பொறுத்து வகையிட போறோம். அப்போ x ஐ பொறுத்து வகையிட கிடைப்பது. சோ x பொறுத்து வகையிட்டோம்னா என்னப்பா கிடைக்கும்? சோ திருப்பி y dash x பொறுத்து வகையிட்டோம்னா y double dash ஆயிடும் இல்லையா? சோ y double dash equal to இங்க மைனஸ் a அப்படியே இருக்கும். sin x பண்ணா cos x, sin x பண்ணா cos x plus b cos x ன்னு இருக்கா? சோ b அப்படியே வச்சுக்கலாம். cos x பண்ணா sin x, cos x பண்ணா minus sin x இல்லையா? சோ minus sin x.
சோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் a cos x பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் b sin x இல்லையா சோ மைனஸ் பொதுவா எடுத்துக்கலாம் அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் a cos x பிளஸ் b sin x இருக்கும் இல்லையா மைனஸ் பொதுவா எடுத்துட்டீங்கன்னா a cos x பிளஸ் b sin x கிடைக்கும் a cos x பிளஸ் b sin xங்கிறது என்னது a y இல்லையா a cos x பிளஸ் b sin xங்கிறது என்னது y இல்லீங்களா சோ அதுக்கு பதிலா நம்ம y போட்டுக்கலாம் சோ which is equal to minus y இங்க என்ன இருக்கு y double dash இல்லையா சோ அப்போ y double dash minus y உள்ள வந்தா plus y equal to 0 புரிஞ்சுதுங்களா சோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க வகைக்கெழு சமன்பாட்டை மாறிலிகளை நீக்கி உருவாக்கணும் இங்கதான் மாறிலிகள் இருக்கா இல்ல சோ நீங்க இது இப்படியும் எழுதிக்கலாம் அல்லது y double dashனா என்ன d square y by dx square plus y equal to 0 னு எழுதிக்கலாம் நீங்க அது நம்ம இஷ்டம் புரிஞ்சுதா சோ ரெண்டுல எப்படி எழுதினாலும் கரெக்ட் தான் சரிங்களா சோ அடுத்தது போலாமா ஓகே சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா dy by dx equal to minus x by y எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு x square plus y square equal to r square என நிறுவுக சோ இந்த சமன்பாட்டோட தீர்வு இதுதான்னு சொல்லணும் அப்ப அந்த தீர்வை எடுத்து வகையிட்டோம்னா இந்த இது கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த வகைக்கெழு சமன்பாடு கிடைச்சிருச்சுன்னா தீர்வை எடுத்து நம்ம அப்படியே தலைகீழ பண்ணலாம் உல்டாவா பண்ணலாம் தீர்வை எடுத்து ஆற பொறுத்து ஆறு வந்து மாறிலி சோ அப்ப தீர்வை எடுத்து எக்ஸ பொறுத்து வகையிட்டோம்னா இந்த இது கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன் இது இந்த வகைக்கெழு சமன்பாடு கொடுத்திருக்கிற வகைக்கெழு சமன்பாடு கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பா இதுதான் தீர்வா இருக்கும் இல்லையா சோ நம்ம தீர்வை எடுத்து கொஸ்டின் கொண்டு வரலாம் ஆன்சர் எடுத்து கொஸ்டின் கொண்டு வரலாம் சரியா ஓகே சோ இந்த ஆறுங்கிறது மாறிலின்னு சொல்லிருக்காங்க இல்லையா சோ அப்போ நம்ம அந்த தீர்வை எடுத்து பண்ணிடலாமா சரி வாங்க சோ தீர்வு என்ன x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் இல்லையா ஓகே சோ இது x பொறுத்து வகையிடலாம் சோ x பொறுத்து வகையிட கிடைப்பது சோ x பொறுத்து வகையிட்டோம்னா என்ன வரும் சோ x ஸ்கொயரை x பொறுத்து வகையிட்டோம்னா 2x பிளஸ் y ஸ்கொயரை x பொறுத்து வகையிட்டோம்னா 2y into dy by dx இல்லீங்களா சோ இத நம்ம ஃபர்ஸ்ட் இது எப்படி மேம் நீங்க சொல்றீங்க அப்படினா கவனிங்க சோ இந்த y-ய x ஆ ட்ரீட் பண்ணிக்கோங்க சோ அப்ப x ஸ்கொயர் இருக்குமா x ஸ்கொயர் பண்ணா 2x இப்ப நீங்க எதை ட்ரீட் பண்ணிருக்கீங்க y-ய x ஆ ட்ரீட் பண்ணிருக்கீங்க ஏன்னா x பொறுத்து வகையிடும்போது x இருந்தா சமமா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ அப்போ இத y-ய x ஆ ட்ரீட் பண்ணிட்டீங்க இப்ப x ஸ்கொயர் பண்ணா 2x இப்ப நீங்க எதை ட்ரீட் பண்ணீங்க y-ய x ஆ ட்ரீட் பண்ணீங்க அப்ப அந்த y-ய x பொறுத்து பண்ணா dy by dx சோ அத பெருக்கல் எழுதிக்கோங்க புரிஞ்சுதுங்களா ஓகே சோ ஆறுங்கிறது மாறிலி சோ மாறிலிய பண்ணா 0 இல்லையா சோ அத உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொல்லி கொடுத்திருக்கேன் புரிஞ்சுதா ஓகே சோ இப்போ plus 2x அந்த பக்கம் போனா minus 2x சோ அப்ப 2x இங்க பாருங்க நீங்க எதை ட்ரீட் பண்ணீங்க y தான் x ஆ ட்ரீட் பண்ணீங்க ஆனா ஒரிஜினல் தான் இங்க எழுதணும் இல்லையா சோ என்னன்னாலும் ஒரிஜினல் தான் எழுதணும் சோ அப்ப 2y x y x ஆ ட்ரீட் பண்ணினா 2x சோ அப்ப அந்த ஒரிஜினல் அங்க இருக்கு y இருக்கு சோ அதனால 2y into dy by dx புரிஞ்சுதா ஓகே சோ அப்ப 2y into dy by dx அப்படியே வச்சிட்டு plus 2x அங்க போச்சுனா minus 2x ஓகேவா ஓகே சோ அப்ப dy by dx equal to minus 2x சோ மல்டிபிள் இருக்க 2y அந்த பக்கம் வந்துச்சுனா டிவைட்ல வந்துரும் சோ டிவைட் 2y சோ 2 கேன்சல் ஆயிடும் அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் dy by dx equal to minus x by y கிடைக்குமா minus x by y கிடைக்கும் இல்லீங்களா அவ்வளவுதான் சோ இங்க இருக்கான்னு பாருங்க dy by dx equal to minus x by y இருக்கா புரிஞ்சுதா சோ அப்ப நம்ம क्वेश्चन எடுத்து ஆன்சர் பண்ணதாச்சு இல்லையா சோ நீங்க எழுதணும் எனவே dy by dx equal to minus x by y என்னும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு x square plus y square equal to r square ஆகும் அப்படின்னு எழுதணும் எனவே dy by dx equal to minus x by y எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு
x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் ஆகும். x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இதுல சந்தேகம் இருக்கா? ஓகே, சோ அடுத்தது போலாமா? சரி வாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 49th क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? y equal to a cos bx என்பது d square y by dx square plus b square y equal to 0 எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வுன்னு சொல்லிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த தீர்வை எடுத்துதான் நம்ம இப்ப அப்ளை பண்ணோம்ல, அதே மாதிரி தீர்வை எடுத்து இந்த சமன்பாட்டை கொண்டு வர போறோம். சரியா? ஓகே, சோ என்ன கொடுத்திருக்காங்க? y equal to a cos bx ன்னு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? y equal to a cos bx. சோ இத x பொறுத்து ஒரு தடவை வகையிடலாமா? வாங்க. சோ x ஐ பொறுத்து வகையிட கிடைப்பது சோ x பொறுத்து வகையிட்டோம்னா என்ன கிடைக்கும்? y x பொறுத்து பண்ணோம்னா y dash இல்லையா? சோ அதாவது dy by dx ன்னு சொல்லக்கூடியது இல்லையா? சோ y x பொறுத்து பண்ணோம்னா dy by dx ன்னு வந்துரும். ஈக்குவல் டு ஏங்கிறது மாதிரி அப்படியே வச்சுக்கலாம். cos bx பண்ணா மைனஸ் sin, இங்க b இருந்துச்சுன்னா நான் சொல்லிருக்கேன். சோ நேத்து கூட இந்த டாபிக்ல சொல்லி கொடுத்தேன். இங்க என்ன இருக்கோ அது முன்னாடி வந்துரும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் cos என்ன போல cos x பண்ணா என்ன வரும்? மைனஸ் sin x. அப்ப அந்த b அப்படியே உள்ள போட்டு எழுதிரணும். சோ மைனஸ் sin, அந்த b அப்படியே உள்ள போட்டு மைனஸ் sin dx. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ இப்போ இத எப்படி எழுதிக்கலாம்? dy by dx equal to minus ab sin bx. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ இப்போ திருப்பி x பொறுத்து வகையிட போறோம். சோ இங்க d ஸ்கொயர் இருக்கு. சோ அப்ப ரெண்டு தடவை பண்ணாதான் கரெக்டா இருக்கும். சோ திருப்பியும் x பொறுத்து வகையிட போறோம். சோ மறுபடியும் x ஐ பொறுத்து வகையிட கிடைப்பது சோ x பொறுத்து வகையிட்டோம்னா என்ன கிடைக்கும்? dy by dx x பொறுத்து வகையிடுங்க. d square y by dx square வரும். dy by dx x பொறுத்து வகையிட்டோம்னா d square y by dx square equal to ab அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் ab மைனஸ் ab அப்படியே வச்சாச்சு. இப்போ sin bx பண்ணா cos bx இல்லையா? சோ இங்க நடுவுல என்ன இருந்தாலும் அது முன்னாடி ஒரு தடவை வந்துரும். சோ b. இப்போ sin bx பண்ணா cos bx. புரிஞ்சுதா? ஓகேங்க. சோ இப்போ இத எப்படி எழுதிக்கலாம்? d square y by dx square equal to minus a into b into b t square. So minus ab square cos bx இல்லையா? ஓகே, சோ இப்போ a cos bxங்கிறது என்னது? y. ஓகே, சோ அப்போ d square y by dx square equal to minus a b ஸ்கொயரை வெளியே மைனஸ் b ஸ்கொயரை வெளியே எடுத்துருங்க. சோ அப்ப உங்களுக்கு என்ன இருக்கும்? a cos bx ன்னு வந்துருமா? இப்ப பிராக்கெட் குள்ள a cos bx வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? a cos bx பிராக்கெட் குள்ள வச்சுக்கோங்க. மைனஸ் b ஸ்கொயர் அப்படியே வெளியே வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ a cos bx க்கு பதிலா என்ன போட்டுடலாம்? y ன்னு போட்டுடலாமா? ஓகே, சோ a cos bx க்கு பதிலா y போட்டுடலாம். சோ அப்ப d square y by dx square equal to minus b square y. புரிஞ்சுதா? இது வேணா நீங்க 1 ன்னு வச்சுக்கோங்க. சோ இத 1 ன்னு வச்சுட்டு இங்க என்ன எழுதுவீங்க? 1 ல இருந்து. சரியா? சோ இப்போ மைனஸ் b ஸ்கொயர் y உள்ள வந்தா பிளஸ் b ஸ்கொயர் y equal to 0 இல்லையா? சோ சமன்பாடு வந்துருச்சா? அவ்வளவுதான். சோ மைனஸ் b ஸ்கொயர் y உள்ள வந்தா பிளஸ் b ஸ்கொயர் y. சோ அப்ப இதுல இருந்து எப்படி எழுதிடலாங்க? d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் மைனஸ் b by மைனஸ் b ஸ்கொயர் y உள்ள வந்தா பிளஸ் b ஸ்கொயர் y equal to 0. புரிஞ்சுதுங்களா? ஏதோ சந்தேகம் இருக்கா? ஓகே, சோ வந்துருச்சா क्वेश्चन? அவ்வளவுதான். சோ நம்ம தீர்வு எடுத்தோம், வகைக்கெழு சமன்பாடு கிடைச்சிருச்சு. சோ இதுக்கும் அப்படியே எழுதணும். எனவே y equal to a cos bx என்பது d square y by dx square plus b square y equal to 0 என்னும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வாகும் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? சோ எனவே y equal to a cos bx என்பது d square y by என்பது d square y by dx square plus b square y equal to 0 எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வாகும்.
புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா ஏதாவது? ஓகே, சோ அடுத்தது போலாமா? சரி வாங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 50வது கேள்வி என்ன சொல்லிருக்காங்க, தீர்வு காண்கன்னு சொல்லிட்டு dy by dx plus 2y equal to e power minus x ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இது பார்க்கவே எந்த வடிவத்துல இருக்கு? dy by dx plus py equal to qங்கிற வடிவத்துல இல்ல. சோ இது பார்க்கவே எப்படி இருக்கு? dy by dx plus py equal to qங்கிற வடிவத்துல இருக்கு இல்லையா? ஓகே, இப்ப p என்ன q என்னன்னு எடுத்து எழுதிடலாமா? pங்கிறது என்னங்க 2, qங்கிறது என்ன e power minus 2x, சாரி e power minus x. புரிஞ்சுதுங்களா? சோ இதுல p என்ன q என்னன்னு கரெக்டா எப்படி எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு? சோ இது எந்த வடிவத்துல இருக்கு? ஃபர்ஸ்ட் dy by dx, இந்த கேள்வி எந்த வடிவத்துல இருக்கு? dy by dx plus py equal to qங்கிற வடிவத்துல இருக்கு இல்லீங்களா? சோ அதுல p என்ன q என்னன்னு எடுத்து எழுதியாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்திருக்கேன், தொகை கண்டுபிடிக்கணும். தொகைங்கிறது என்னது? தொகையீட்டு காரணி. சோ தொகையீட்டு காரணி எப்படி கண்டுபிடிக்கலாம்? e power integral p dx இல்லீங்களா? ஓகே, சோ தொகையீட்டு காரணி கண்டுபிடிச்சிடலாம். தொகையீட்டு காரணி தொகா அப்படின்னு சொல்லக்கூடியது. தொகையீட்டு காரணி தொகா எப்படி இருக்கும்? e power integral p dx, e power integral p dx. so e power integral p என்னதுங்க 2 dx. so 2 dx னா 2 தூக்கி வெளியே போட்டுக்கலாம், அது ஒரு நம்பர் தானே, சோ அதனால வெளியே போட்டுக்கலாம். integral dx, integral du போயிடும். so e power 2x ன்னு கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? இது சந்தேகம் இருக்கா? ஓகே, சோ தொகா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எந்த வடிவத்துல தீர்வு இருக்கும்? தீர்வின் வடிவம் எப்படி இருக்கும்? தீர்வு வடிவம் எப்படி இருக்கும்? சமன்பாட்டு தீர்வு வடிவம் எப்படி இருக்கும்? தீர்வு வடிவம் y into தொகா, அதாவது y into தொகா தொகையீட்டு காரணி which is equal to integral q into தொகா, அதாவது தொகையீட்டு காரணி into dx plus c இல்லையா? ஓகே, சோ அப்போ y into தொகாங்கிறது தொகையீட்டு காரணி. சோ தொகையீட்டு காரணி என்ன? e power 2x. so y into e power 2x equal to integral q என்ன? qங்கிறது e power minus x இல்லையா? so e power minus x into e power 2x into dx plus c இல்லைங்களா? ஓகே, சோ y into e power 2x equal to integral e power. சோ இந்த மேல இருக்க ரெண்டையும் கூட்டிடலாமா? சோ பெருக்கல் இருக்கு. சோ பெருக்கல் இருந்துச்சுன்னா பொதுவா ஒன்னு எடுத்துட்டு மேல இருக்கிறது ரெண்டு படியையும் கூட்டிடலாம். சோ minus x plus 2x into dx plus c இல்லீங்களா? ஓகே, சோ y into e power 2x equal to integral e power minus x plus 2x x இல்லையா? சோ e power x dx plus c இல்லீங்களா? ஓகே, சோ அப்போ y into இத எப்படி எழுதிடலாம்? y into e power 2x equal to integral e power x பண்ணா e power x தான். so e power x plus c அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? சோ இதுதான் தீர்வு. இது சந்தேகம் இருக்கா? ஓகே, அடுத்தது போலாமா? சரி வாங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போறது அடுத்த பார்ட் போறதுதான். ஆமாங்க, சோ அடுத்த பார்ட்டா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். ஆமாங்க, சோ சாரி, ஏன்னா இது ரொம்ப லாங்கா போனங்காட்டி சோ அடுத்த பார்ட் கொண்டு போயிட்டோம். சோ லாஸ்ட் பார்ட் தான் பார்ட் 7. சோ சாரி, நான் பார்ட் 6 ஓட முடியுதுன்னு சொன்னேன். சோ பார்ட் 7 ஏன்னா பார்ட் 6 லாங்கா இருக்கு. சோ அதனால பார்ட் 7 ஒரு வீடியோ இருக்கு சரிங்களா? சோ அது அத்தியாயம் 11 12க்கும் சரியா? ஓகே, சோ இதுலதான் டவுட் இருக்கு அத்தியாயம் 10 வரைக்கும். ஓகே, சோ அத்தியாயம் 10ல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க் வந்துரும். சோ அதனால நீங்க தெளிவா பாக்குறது நல்லது சரியா? ஓகே, சோ guys are you ready for part 7? சோ part 7 க்கு யாரெல்லாம் ரெடிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். சோ அது மட்டும் இல்லாம சோ எப்படி இருந்துச்சு இந்த டாப் 16ங்கறதை நீங்க சொல்லணும். ஓகேவா? ஓகே.